தந்திடும் அம்பிகை தரிசனம் பாப விமோசனம் அருணையில் ஆலயம் ஆனந்தம் தந்திடும் மலைவலம் வருவோர்க்கு மங்களம் சேர்ந்திடும் மலைவலம் வருவோர்க்கு மங்களம் சேர்ந்திடும் ராஜராஜேஸ்வரியில் திருவருள் கூடிடும் ராஜராஜேஸ்வரியில் திருவருள் கூடிடும் அம்பிகை தரிசனம் பாப விமோசனம் அருணையில் ஆலயம் ஆனந்தம் தந்திடும் அம்பிகை தரிசனம் காப்பவனியே கலைமகனியே ராஜராஜேஸ்வரி திருமகனியே திருவருளியே ராஜராஜேஸ்வரி காப்பவனியே கலைமகனியே ராஜராஜேஸ்வரி திருமகனியே திருவருளியே ராஜராஜேஸ்வரி இப்போ அந்த சுவாமி தரிசனம் முடிச்ச பின்னாடி உங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆர்வம், இந்த திருக்கோயில் ஒரு இயற்கை சூழ்நிலை சார்ந்து தான் இது நடக்குதுங்க. இதில் இந்த கோயில் திறக்கக்கூடிய காலகட்டத்தை வருடத்துக்கு ஒரு முறை மாறும். இப்போ ஜூன் மாதம் முதல் 3ஆம் தேதியா 2வது 3ஆம் தேதியா இதை சொல்ல முடியாது. இந்த கோவிலுக்கு போகக்கூடிய பாக்கியம், அதாவது குழந்தை பாக்கியம் தாங்க உலகத்திலேயே ரொம்ப அற்புதமான செல்வம். அதை எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெண் அவங்கக்கிட்ட 2 குரோமோசோம்கள் இருக்குது, XX குரோமோசோம்கள் இருக்கிறது. அதே மாதிரி ஆண்கிட்ட இருக்கிறது XY குரோமோசோம்கள். இந்த XX குரோமோசோம் கூட Y குரோமோசோம் சேரும்போது ஆண் குழந்தையாக கிடைக்கிது. அதுதான் வாரிசு வேணும் அப்படின்னு சொல்கிறோம். அருள்மிகு கோவர்தனாம்பிகை உடனாகிய அருள்மிகு திருக்கயிலாயநாதர் திருக்கோவில். இத்திருத்தலத்தின் மூலவராக அருள்பாலிப்பவர் திருக்கயிலாயநாதர். இத்திருத்தலத்தின் அம்பாளாக அருள்பாலிப்பவர் கோவர்தனாம்பாள். அருள்மிகு திருக்கயிலாயநாதர் அருள் புரியும் ஸ்தலம் கோயில் பதாகை. கோயில் என்று தொடங்கும் ஊராக இருக்கும் இத்தலத்தில் திருக்கோவில் அமைந்துள்ளது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும். திருமுல்லைவாயில் சாலை தொடங்கும் இடத்தில்தான் கைலாயநாதர் திருக்கோவில் அமைந்துள்ளது. அந்நியர் படையெடுப்பாலும் மற்ற சமயங்களாலும் திருக்கோவில் சிதிலமடைந்த போதிலும் 5 தலைமுறைக்கு முன்னே இத்திருத்தலத்தில் சடைமுடியுடன் திரிந்த ஓர் அன்பரின் பெருவிருப்பால் சிவாலயம் சிறிய கோயிலாக எழுப்பி இன்று வரை பூஜைகள் விடாது நடந்து வருகிறது. प्रभुं प्राणनादं विभुं विश्वनादं जगन्नाथनाथं सदानन्दवाजं भवद्भव्यभूतेश्वरं भूतनाथं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे
सर्पजालं महाकालकालं गणेशादिपालम् जटाजूटगङ्गोत्तरङ्गैर्विशिष्यं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे मुदामाकरं मण्डलं मण्डयन्तं महामण्डलं भस्मभूषातरन्दम् अनाहयपारं महामोहपारं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे तदातो निवासं महा अट्टकासं महापापनासं सदा सुप्रकाशम् गिरीशं गणेशं महेशं सुरेशं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे தொண்டைமான் சக்கரவர்த்தி அவர் கட்டின கோயிலுங்க இது. அந்த மாதிரி அருமையான ஒரு திருத்தலத்தை இன்னைக்கு பார்க்கறதுக்கான பகவான் நமக்கு பாக்கியத்தை கொடுத்திருக்கார். தொண்டை நாட்டிலே தேவாரப் பாடல் பெற்ற திருத்தலமான வட திருமுல்லைவாயில் சிவன் கோவிலுக்கு மேற்கில் 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இத்திருத்தலம். தொண்டைமான் சக்கரவர்த்தி அந்த காலத்தில் திருமுல்லைவாயில் சிவன் கோவிலை கட்டி முடித்தவுடன் ஒரு பெரிய ராஜபாட்டை அமைத்து அந்த பெருஞ்சாலை தொடங்கும் இடத்தில் ஒரு பெரிய கொடிமரத்தை நட்டு நந்தி கொடியேற்றி மேலூர் திருவொற்றியூர் சிவாலயம் தரிசித்து வரும் அன்பர்கள் பெரிய ஏரி குறுக்கே இருந்ததால், தற்போதைய புழல் ஏரி இருந்ததால் வெள்ளானூர் வழியாக வந்து கோயில் பதாகை கிராமத்திலிருந்து நந்திகொடி மரத்தை வணங்கி ராஜபாட்டையில் திருமுல்லைவாயில் திருத்தலத்தை சென்று அடைவார்கள். பொதுவாக கோயில் என்றாலே அது சிவாலயத்தை குறிக்கும். கொடிமரத்தை தூய நற்றமிழில் பதாகை என்பர். கோயில் பதாகை என்னும் திருப்பெயர் இத்திருத்தலத்திற்கு வந்த வரலாறு இதுவே ஆகும். இப்போ திருக்கைலாயநாதருக்கு நடக்கும் அருமையான ஒரு அபிஷேகம். साम्ब सदा शिव साम्ब सदा शिव साम्ब सदा शिव साम्ब शिव साम्ब सदा शिव साम्ब सदा शिव साम्ब सदा शिव सदा शिव साम्ब सदा शिव साम्ब सदा शिव साम्ब सदा शिव साम्ब शिव साम्ब सदा शिव साम्ब सदा शिव साम्ब सदा शिव सदा शिव अद्भुत विग्रह अमरयधीश्वर अगणित गुणगण अमृत शिव आनन्दामृत आश्रित रक्षक आत्मानन्द महेश शिव इन्दुकलाधर इन्द्रादिप्रिय सुन्दर रूप सुरेश शिव ईश सुरेश महेश जनप्रिय केशव सेवित कीर्ति शिव पुरगाधिप्रिय भूषण शङ्कर नखर विनाश नटेश शिव ऊर्जित दानव नाश परात्पर आर्जित पाप विनाश शिव ऋग्वेद श्रुति मौलि विभूषण अर्क चन्द्राग्नि त्रिनेत्र शिव रूपमनादि प्रपञ्च विलक्षण ताप निवारण तत्व शिव लिंग स्वरूप सबेश बुध प्रिय मंगलमूर्ति महेश शिव लूताधीश्वर रूप प्रिय शिव वेदांत प्रिय वेद्य शिव।